இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைக்காக என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. புரட்டாசி மாசம் தமிழ் மக்கள் என்ன பண்ணுவாங்க, கர்ப்பிணி பெண்களை முட்டை கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த பாப்பா என்ன பண்ணும், அது புரட்டாசி மாசம் தெரியுமா? ஏதோ என்னால தெரிஞ்சது நான் சொல்றேன். வெஜிடேரியன்ஸ் இல்ல இந்த புரட்டாசி அப்படின்னு சாப்பிடாதவங்களுக்கு இந்த 5 ஏதாவது சாப்பிடுங்க. ஒன்னு 50 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கிற பன்னீர் வாங்கிக்கோங்க. இதை குட்டி குட்டியா அழகா கட் பண்ணி சும்மா நம்ம லைட்டா மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு நல்லா கலந்துட்டு அப்பப்போ ஒரு ஸ்போக் வச்சு ஆடி வெள்ளக்கார சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஒரு நாள் ப்ரோட்டீன் சரியாக போயிடும். அது இல்லையா, நம்ம சோயா இருக்கவே இருக்குது, டோஃபு, இது இப்போ நிறைய கிடைக்குது. பழமுதிர்ச்சோலை அது எல்லா கடையிலும் வந்துருச்சு. இதுலேயும் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இது கம்ப்ளீட் ப்ரோட்டீன். இவ்வளோ எறா ஒன்றா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது இல்லையா, காய்கறிகள் அவரைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. 1/4 கிலோ அவரைக்காய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது இல்லையா, பிராட் பீன்ஸ் இதுவும் ரொம்ப நல்லது. இது நிறைய பேர் சமைக்க தெரியாது. இதை மாத்திரம் கிள்ளி போட்டுட்டு உள்ளே இருக்க மாத்திரம் சமைப்போம். ஆனால் இதுங்க ஃபுல்லாக சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் சக்கையாக இருக்கும், பட் அதான் ஃபைபர், அதனால் அது சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது கொத்தவரங்காய் போல உடம்பு அலேக் அப்படின்னு பாடிக்கிறார் இல்லையா, அந்த கொத்தவரங்காய் உங்கள் பேபிக்கு ரொம்ப நல்லதுங்க. புரோட்டீன், அதுவும் சும்மா அடிய கல்யாண சாப்பாடு எடுத்துனோட தொட்டுக்க வைப்பான்ல, அது மாதிரி இல்லை. இதை நிறைய சாதம் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடணும். இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேபி ஆரோக்கியமாக இருக்கும். சுகர் பக்கத்திலே வராது. பேபி 3 கிலோக்கு மேலே இருக்கும். புரோட்டீன் அதிகம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது. நஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக சுகப்பிரசவம் ஆகும். புரட்டாசி மாசமானவங்க வாழ்க்கை பூரா வெஜிடேரியன்ஸாக இருந்தாலும் காய்கறிகள் இருக்கிற ப்ரோட்டீன்ஸும் டோஃபு பன்னீரில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸும் மிக நல்லது. இதை சாப்பிட கற்றுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் என்னென்ன ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவைங்கிறத போடுங்க. அது கரெக்டாக தப்பா இல்லை அது எவ்வளோ சாப்பிடுங்கிற நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.